ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குற ட்ரீம்ஸ் ஆஃப் ஒயின். நான் உங்கள் ரஸ்கிவா. இன்றைக்கி நம்ம அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்மைல் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வைன் இருக்க வீட்டோட டோரை யாரோ பயங்கரமாக தட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த கில்லர் தான் தன்னை தேடி வந்துட்டான்னு ஒயின் தெஹோங்க்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். தெஹோங் இப்போது வைனை பார்க்கறதுக்காக வேகமாக அதனோட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். அதோட முடிச்சிருந்தேன். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தேவங் சீக்கிரம் வந்துட்டு தேவ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு வைன், நான் வந்துட்டே இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத. சரி தேவங். அப்போ டோரு தட்டுற சத்தம் இன்னும் அதிகமாக கேட்குது. இங்கே வயனுக்கு நடுங்குது. ஆனால் அந்த டோர்கிட்ட போகாமல் தள்ளியே நின்றுட்டுருக்கா. அப்போ வெளியே இருக்க அந்த கில்லர் தேவங்களோட வாய்ஸில் வயனை கதவை திறக்க சொல்லி பேசிகிட்டு இருக்கான். வயனுக்கு அதை கேட்குறப்போவே பயங்கரமாக நடுங்குது. ஏன்னா தேவங்க இன்னுமே காலை கட் பண்ணவே இல்லை. அந்த வாய்ஸ் தேவங்க்கும் கேட்குது. அப்போ தேவங் ஃபோன்லேயே கத்திக்கிட்டு இருக்கான். வயன் இங்கே பாரு வயன், நான் இன்னும் அங்கே வரல வயன். அது நான் கிடையாது, உன்னை ஏமாத்த ட்ரை பண்ணுறான். அது என்னோட வாய்ஸே கிடையாது வயன். நீ நம்பி கதவை திறக்காத வயன். நான் வந்துட்டே இருக்கேன், நீ கதவை திறக்காத. அவன் என்ன ட்ரை பண்ணாலும் தயவு செஞ்சு நம்பிடாது வயன். தேவங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தேவ், சீக்கிரமா தேவ். அவன் ஏதாவது பண்ணிடுவான் தேவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா தேவ். இங்கே பாரு வயன், நான் வந்துட்டே இருக்கேன். நீ நீ டோர் கிட்ட போகாத வயன். நீ அங்கேருந்து தள்ளிடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். கதவை மட்டும் திறந்துடாத, சீக்கிரம் வந்துடு தேவ் அப்படின்னு வயன் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கான். அந்த டோரை தட்டுற சவுண்டு இன்னுமே நிற்கவே இல்லை. வெளியே இருக்க அந்த பையன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வயன் இங்கே உயிர் பயத்தோடு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் தேவங் வேகமாக டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இப்போ தேவங் அவனோட வீட்டுக்கும் வந்துடுறான். கார் டோரை கூட க்ளோஸ் பண்ணாமல் வேகமாக அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கிட்டே தான் வந்து பார்க்குறான். அந்த வீட்டோட டோருக்கு முன்னாடி வயன் சொன்ன மாதிரி யாரும் இல்லை. தேவங்கும் சுகாவும் விட்டுட்டு போன 2 போலீஸ் ஆஃபீஸரும் வாங்கி போய் கிடக்குறாங்க. தேவங்க அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரையும் எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் 2 பேரும் மயக்கத்தில் இருக்காங்க. தேவங்க்கு வயனுக்கு என்ன ஆச்சுன்ட்டு தான் ரொம்ப பயமாக இருக்குது. வேகமாக அந்த கதவை தட்டுறாரு. உள்ளேருந்து எந்த சத்தமுமே வரல. தேவங்க்கு ரொம்ப பயமாகுது. தேவங்கிட்ட ஒரு சாவி இருக்கும். அதை வச்சு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போன தேவங்க்கு பயங்கரமான ஷாக்கு. வயன் நடு ஹாலில் மயங்கி விழுந்து கிடக்குறா. தேவங்க வேகமாக வயன் கிட்ட போய் பார்க்குறாரு. வயன் மயக்கத்தில் இருக்கான். வயன் வயன் என்ன ஆச்சு வயன் உனக்கு? வயன் வயன் ஏன் இப்படி? வயன் ஏந்திரி வயன், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வயன் இதை அங்கேருந்து தூக்கிட்டு போய் சோஃபாவில் படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தண்ணியை கொண்டு வந்து வயனோட முகத்தில் தெளிச்சு விடாரு. தண்ணி பட்டதும் வயனுக்கு மயக்கம் கழிஞ்சு இப்போ வயன் கண்ணு திறந்து பார்க்குறான். தேவங்க இப்போ தான் உசுரே வந்த மாதிரி இருக்கு. வயன் டக்குன்னு தேவங்க டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டா. அழுதுகிட்டே இருக்கான். தேவங்க வயனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. தேவ் தேவ் ரொம்ப பயந்து போயிட்டு தேவ். அவன் வந்து கதவை எப்படி தட்டிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் கதவை உடைச்சிட்டு வந்து என்னை ஏதாவது பண்ணிடுவான். திரும்பவும் ஒன்று பார்க்கவே முடியாது. நான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா? நீ இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தா எனக்கு கொண்டு போட்டிருப்பான் தேவ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தேவ். என்ன ஆச்சரி உனக்கு? நான் வந்து பார்க்குறப்போ நீ மயக்கத்தில் இருந்தப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இல்லை தேவ், நீ காலை கட் பண்ண அவன் கதவை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பயத்தில் நான் மயங்கி விழுந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ என் முன்னாடி நீ இருந்த. எனக்கு அப்போதான் சிறை வந்த மாதிரி இருந்துச்சு. சத்தியமா நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சதையோ.
நீ வரலன்னா அவன் என்ன கொன்னி போட்டிருப்பான். பைத்தியம் மாதிரி பேசாத ஒயன். நான் இருக்கப்போ அவ விரல் நோனி கூட உன் மேலே படாது. இன்னும் ஏதாவது பண்ணணும்னா அவன் என்னை தாண்டி தான் வரணும். ஒயன் தேவங்க கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தேவங்க தான் ஒயனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. இப்போ ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். ஷிகாவும் ஜேவும் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வராங்க. தேவங்க அங்கேருந்து வரப்போ எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்திருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தேவங்க அங்கே இல்லைன்றதே ஷுகாவுக்கு தெரிய வந்திருக்கும். என்ன ஏதுன்னு கால் பண்ணி கேட்கலான்னு தேவங்க கால் பண்ணியிருப்பாரு. ஆனால் தேவங்க கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா ஒயின் பயங்கரமாக பயந்து போயிருப்பா. ஒயின் கூடயே தான் இவ்வளோ நேரம் இருந்திருப்பான். இப்போ ஒயின் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. தேவங்க வந்து சைலண்ட்டாக ஹாலில் உட்காந்துட்டு இருப்பான். ஷுகா வீட்டுக்குள்ளே வந்த உடனே, தேவங் என்னடா ஆச்சு? ஆஃபீஸ்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டே கிளம்பி வந்திருக்க. ஒரு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். கால் பண்ணாலும் கால் எடுக்கல. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஷுகா தேவங்க பார்த்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு தேவங், அது ஹயம், உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து என்னோடய கேபினுக்கு போனேன். அப்போது ஒயன்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணேன். ஆப்போசிட்லேருந்து ஒயன் பயங்கரமாக பதறிட்டு இருந்தா. என்னாச்சுன்னு கேட்டா, நம்ம 2 பேரும் இங்கே இல்லாத டைமில் அந்த கில்லர் வந்து வெளியே இருந்த 2 ஆஃபீஸரையும் மயக்கமாக்கிட்டு ஒயனை கொல்லணுங்கிறதுக்காக வந்து வீட்டோட டோரை நாக் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒயனுக்கு டவுட்டாக இருந்ததுனால அவன் எனக்கு கால் பண்ணான். அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக கதவை தட்டிட்டு இருந்திருக்கான். ஒயன் சொன்ன உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் இங்கே கிளம்பி வந்தது நல்லதாக போச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் அந்த கில்லர் ஒயனை ஏதாவது பண்ணியிருந்திருப்பான். நான் வந்து பார்த்தப்போ அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் மயங்கி போய் கிடந்தாங்க. அவங்க 2 பேரையும் எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனால் என்னால் எழுப்பவே முடியல. சரி ஒயன் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தா ஒயன் நடு ஹாலில் மயங்கி போய் கிடந்தான். ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டேன். அப்புறம் தண்ணி தெளிச்சு அவளை எழுப்பி அவளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? இவ்வளோ நேரம் என்னை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தான். அவள் அழுகிறத என்னால் பார்க்கவே முடியல. அவள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான்னு பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவனை கொல்லாமல் விட மாட்டேன். என் ஒயின் எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தா இவ்வளோ நேரம் அவளை சமாதானப்படுத்தவே முடியல. அப்படி அழுகிறான். என்னால் முடியல. இதுக்கப்புறம் அவனை விட்டு வச்சேன்னா அது கண்டிப்பாக எல்லாரையும் பாதிக்கும். இதுக்கப்புறமும் இந்த கேஸ்லாம் அமைதியாக இருக்க நான் விரும்பல. அவனை கண்டுபிடிச்சு அவனை கொன்னாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போதான் என் ஒயின் நிம்மதியாக இருப்பான். ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்தில் அழுகிறதும் அவளை நினச்சி நான் தவிக்கிறதும் போதும். இதுக்கு மேலேயும் இந்த நிலைமைய எப்படி கண்டினியூ ஆக விட மாட்டேன். அவனை முடிச்சு கட்டாமல் நான் விட மாட்டேன். அவனோட முடிவை இந்த தேவன் கையால் தான் எழுதியிருக்கப்போ அது யாரோட மாற்ற முடியும்? அவன் சாவு என் கையால் தான். என் ஒயினை அழுக வச்ச அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்த ஜே தேவங்க பார்த்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இதை தேவங்க நோட் பண்ணல, ஷுகாவும் நோட் பண்ணல. இப்போ ஷுகா, சரி தேவம், அந்த கில்லர் நம்ம கையில் மாட்டாமையோ போயிடுவான். அவனுக்கு இருக்கு. நீ தேவையில்லாமல் அதை நினச்சி டென்ஷன் ஆகாத. அப்புறம் இப்போ ஒயின் எப்படி இருக்கா? பரவாயில்லையா? பரவாயில்ல. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா. இப்போ தான் சமாதானப்படுத்தி அவளோட ரூமில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். தூங்கிட்டு இருக்கா. சரி தேவம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. அவனை பார்த்துக்கலாம். ஒயனுக்கு எதுவும் ஆகாது. நம்ம 3 பேரும் இங்கே இருக்க வரைக்கும் அவனால் ஒயன் எதுவுமே பண்ண முடியாது. அவன் தைரியமாக நம்ம இடத்துக்கே தேடி வந்து நம்ம வீட்டு பொண்ணு மேலே கையை வைக்க ட்ரை பண்ணிட்டான்ல. இதுக்கு மேலேயும் இப்படியே விடக்கூடாது. வீட்டை சுற்றி ப்ரொடெக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணு. நான் ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் அந்த 2 ஆஃபீஸர் அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண சொல்லி அனுப்பிட்டேன். ஓகே தேவ். அப்புறம் ஜே, சொல்லு ஷுகா, நீ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் வர வேண்டாம். ஒயின் கூடவே இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோ. அவள் இப்போ ரொம்ப பயந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா. தேவங்க சொல்கிறப்போ நல்லாவே புரியுது. இதுக்கப்புறம் அவள் கூடவே இருந்து அவளை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். புரியுதா? புரியுது ஷுகா.
நான் பார்த்துக்கிறேன். தேவங்க நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா பொறுமையா தேவங்களோட ஷோல்டரில் பார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜெய் திரும்பி தேவங்க பார்த்துட்டு அவளும் சைலண்டாக வயனோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறான். தேவங்க எதுவும் பேசாமல் அமைதியாக அவனோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ வயனோட ரூமுக்கு வந்த ஜெய் பிளான் படி எல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்கு. அது எப்படி நடக்காமல் போகும்? பிளான் போடுற ஆள் அப்படி. ஸோ இது வரைக்கும் செட் பண்ண மாதிரி எல்லாமே ட்ராக்ல கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெய் அவளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஜெய்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் ரெடியாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அந்த ரூமோட பால்கனிக்கு போயிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த டைமில் நான் உன்னை கால் பண்ணாதான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அவங்களுக்கு சந்தேகம் வரணும்னு நினச்சிட்டு இருக்கியா? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி டைமில் எனக்கு கால் பண்ணாத, இது தேவையில்லாத பிரச்சனையை க்ரியேட் பண்ணணுன்னு. எத்தனை தடவை சொல்லினாலும் நீ அதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா நானே கால் பண்ணுறேன். இப்படி நீ ஏதாவது சொல்லணுன்னாலும் நான் கால் பண்ணுறப்ப மட்டும் சொன்னால் போதும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தேவையில்லாமல் இந்த நேரத்தில் கால் பண்ணிட்டு இருக்கியே. வேற யாராவது இருந்து என்ன எதுன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அவங்களுக்கு? விளையாட்டா போச்சா உனக்கு? இப்போ அப்படி என்ன தலை போகிற அவசரம்? எதுக்கு கால் பண்ண சொல்லு? ஜே காலில் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க சரி சரி கத்தாத, இப்போ என்ன அதான் யாரும் இல்லைல்ல அதனால தானே கால் அட்டன் பண்ண, இல்லைனா நீ அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டியே. இப்போ இதில் என்ன பிரச்சனை நீ இப்படி கத்திட்டு இருக்க? சரி என்ன விஷயமோ அதை சொல்லு. என்னால் இங்கே ப்ரெஷர் தாங்க முடியல, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, அப்படியே வெறியாக வருது. இப்போ என்னடா உன் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இங்கே இந்த 5 மூதேவிங்களும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குங்க. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணுன்றது என் தலையெழுத்தா என்ன? டக்குன்னு பிடிச்சமோ போட்டு தள்ளணுமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் இவங்களை அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு வேற வேலை வேலைக்கு சோறு கொடுத்து அவங்கள என்ன மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். 3 வேலையை சோத்து போட்டு பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வேற வேலை இல்லை. பிடிச்சமோ டக்குன்னு அடிச்சு போட்டு தள்ளணுமோன்னு இல்லாமல் இவங்களை கட்டி மேய்க்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னால் முடியல. வாய் திறந்தாலே லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் 2 பேர் உட்காந்து அழுதுகிட்டே கிடக்குறாளுங்க. இதுங்களை கட்டி மாரடிக்க முடியல என்னால். அப்படியே வர்ற கோவத்துக்கு கண்ணு எடுத்து போட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். சொன்னீங்களேங்கிறதுக்காக நான் இப்போ வரைக்கும் கண்ட்ரோல்டாக இருந்துட்டு இருக்கேன். எப்போதான் கிளம்பி வருவீங்க? நீங்கள் வரக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்படி வர வெறிக்கு 5 பேரையும் பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எப்போதான் கிளம்பி வரப்போறீங்க? பேசி முடிச்சிட்டியா? இப்போ நீ எதுக்கு இவ்வளோ ஹைப்பர் ஆகிட்டு இருக்க? அடைச்சி வச்சதே இல்லையா? உன்னால் ஒரு 2 நாளைக்கு அவங்கள பார்த்துக்க முடியாதா? அவங்கள பார்த்துக்க முடியாம தான் பேசிட்டு இருக்கேன். வாய் திறந்து மூட மாட்டாங்க. என்னை போட்டு அப்படியே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் நான் பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏய் இங்கே பாரு, அவங்கள இன்னும் அப்படியே வச்சிருக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. அதனால தேவையில்லாத உன்னோட கோவத்தெல்லாம் இந்த விஷயத்துல காட்டிட்டு இருக்காத, புரியுதா? இப்போ வரைக்கும் அவங்கள அமைதியாக வச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள போட்டு தள்ளிட்டு போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு. தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்னையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சதா? அப்புறம் நான் நாளைக்கு ஈவினிங் வரேன். அப்புறம் தேவையில்லாமல் திரும்பவும் எனக்கு கால் பண்ணாத, நானே உனக்கு கால் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த காலை கட் பண்ணிடுறான். ஆப்போசிட்டில் ஜிமன் தான் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டான். இவங்களை இன்னும் எத்தனை நாள் வச்சு அழகு பார்க்குறது? பிடிச்சி போட்டு தள்ளிட்டு போவோன்னு இல்லாமல் இவங்களை உட்கார வச்சு எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே வெறியாக வருது. இதுங்க வேற சும்மா நச நசன்னு கத்திக்கிட்டு தெரியும். இது 2 உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. வாயை மூடுங்க 2 பேரும். எதுக்கு எங்களை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? எங்களை விட்டு நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். சத்தியமா
உன்னை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், எங்களை விட்டுரு. உங்களை விடுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேம்மா. இங்கே பாருங்க, ஒன்ஸ் இதுக்குள்ளே வர மட்டும்தான் முடியும். இங்கேருந்து வெளியே போகணுன்னா நீங்கள் செத்தா மட்டும்தான் முடியும். அதனால பகல் கனவு காணாம கொடுக்கறத தின்னுட்டு மூடிட்டு கடங்க. எனக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணி அவங்க பேச்சை மீறியும் உங்களை போட்டு தலை வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெமன் அவங்க கிட்ட கத்திட்டு அங்கேருந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே போயிடுறான். ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கொஷின். எத்தனை பேர் ஜேவை ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிங்க? மறக்காம சொல்லிட்டு போங்க. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. ஜே தான் ஷுகா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஷுகா ஷுகா ப்ளீஸ் ஷுகா, நான் போயிட்டு வரேனே ஷுகா. ஏய், இந்த மாதிரி ஆன் டைமில் தான் வெளில போகணுமா உனக்கு? ஏன் சீக்கிரமாக போயிட்டு வந்தால் ஆகாதா? ஷுகா, இது ஆன் டைமா? ஷுகா பாரு ஷுகா, வெறும் 5:30 தான் ஆகுது. இதுவே நீ ஆன் டைம்னா எப்படி ஷுகா? ஏய் இங்கே பார், இது ஃபாரஸ்ட் ஏரியா. தேவையில்லாமல் இந்த மாதிரி ஈவினிங் நைட் டைம்லலாம் வெளியே சுற்றக்கூடாது. அதை சொன்னால் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஷுகா, நான் என் ஃப்ரெண்ட் கூட தானே போகிறேன் ஷுகா. நான் போயிட்டு நைட் 10 o'clockலாம் வந்துடுவேன். ப்ளீஸ் ஷுகா, எனக்கு பர்மிஷன் கூட. அதெல்லாம் முடியாது ஷுகா. என் செல்லும்ல, ப்ளீஸ் இது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பாவம் இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்கே இருந்து ஒரு மாதிரி இருக்கு ஷுகா. உனக்கே நல்லா தெரியும், நான் ஒரு இடத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லு. எப்பவும் ரக்க கட்டி பறக்கிற மாதிரி சுற்றி திரிஞ்சிட்டு இருக்க என்ன இப்படி ஒரே இடத்துல அடைச்சி வைக்காத ஷுகா. அது மட்டும் இல்லை, இப்போது நீயும் தேவங்கும் வீட்டில் தானே இருக்கீங்க. வயன் கூட தேவங்க இருப்பான். ஸோ வயன் கூட நான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஷுகா. ப்ளீஸ் ஷுகா, எப்போவும் நான் வீட்டுக்குள்ளே வயனுக்கு சப்போர்ட்டாக இங்கேயே தானே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ரிலீஃப் வேணும்ல. ப்ளீஸ் ஷுகா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். 10 o'clock இல்லை, நான் 9 o'clock கூட வந்துடுறேன் ஷுகா. ப்ளீஸ் ஷுகா, வெறும் 3 hours தானே, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் ஷுகா அப்படிங்கிற மாதிரி ஜி க்யூட்டாக ஷுகா கிட்ட கேட்டுட்ருக்கான். ஷுகா ரொம்ப நேரம் முடியாதனே சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஜி குழந்தை மாதிரி கேட்டுருக்கிறத பார்த்துட்டு ஷுகாக்குமே சரி ஓகே போயிட்டு வா, ஆனால் 9 மணிக்குள்ளலாம் இங்கே வந்துடணும், புரியுதா? ஓகே ஷுகா, எனக்கு நீ இவ்வளோ பெரிய டைம் கொடுத்துருக்கியே, அதுவே பெரிய விஷயமா. நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன் நான், ஓகேவா? பாய் பாய் பொண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜே அங்கேருந்து போயிடுறான். ஷிகா போகிற ஜேவே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஜே இப்போ அவளோட காரை ட்ரைவ் பண்ணிட்டு சிட்டியோட அவுட்டரில் இருக்க அந்த காட்டுக்குள்ளே தான் வரா. அங்கே இருக்க அந்த பாலடைஞ்ச குடும்பம் கிட்டே தான் அவளோட காரை நிறுத்துறான். இங்கே வீட்டில் ஷுகா முன்னாடி க்யூட்டாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக போன ஜே அந்த பில்டிங்குள்ளே போன உடனே அவளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி வில்லத்தனமாக ஈவில் ஸ்மைலோட அந்த பில்டிங்குள்ளே போகிறான். போய் அந்த டோர் தான் நாக் பண்ணுறான். ஆப்போசிட்லேருந்து ஜிமன் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமன் ஜேவை பார்த்துட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜே அந்த ஃபேஸில் அந்த ஈவில் ஸ்மைலோடையே உள்ளே போகிறான். அப்போ ஜிமன் பின்னாடி இருந்துட்டு எப்போ வரேன்னு சொன்ன, எப்போ வந்திருக்கே நீ? என்னால் முடியல, முதல்ல போய் அந்த மஞ்சத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு வா. அதுக்கு திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது கத்திட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நேற்று ஃபோனில் சொன்ன மாதிரி அவங்க 5 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீ அவங்கள வார்ன் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜேயை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஜே ஒன்றுமே பேசல, லைட்டாக ஒரு நோட் மட்டும் பண்ணிட்டு அந்த 5 பேரையும் அடைச்சி வச்சிருக்க அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். அந்த 5 பேரும் இவ்வளோ நாள் ஜிமனை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது உள்ள ஜே வந்த உடனே அவங்க 5 பேரும் பதறாங்க. ஜிமன் கிட்ட கூட அவங்க ஓரளவுக்கு வாயை திறந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜேவை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஒருத்தருக்குமே அல்ல, அந்த அளவுக்கு அவளை பார்த்து பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜே அந்த ஈவில் ஸ்மக்கோடையே அவங்க முன்னாடி போயிட்டு, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பயம் விட்டு போச்சா
என்னமோ பெரிய இது மாதிரி தப்பிக்கணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்களாமா? ரொம்ப கூட கூட வாய் அடிக்கிறீங்களாமே. ஜெமன் சொல்கிறான், எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உங்களால் என்ன அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினச்சிட்டிங்களா? என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் கூட உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு தைரியம்லாம் வருதா? உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இங்கே உட்கார வச்சிருக்கிறதுனால உங்களை எதுவும் பண்ணிட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை இப்போ வரைக்கும் உசுரோட விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னைக்கு நடத்த முடியுதோ அன்னைக்கு உங்கள் 5 பேரையும் ஜீவசமாதி ஆக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இருக்க வரைக்கும் மூடிக்கிட்டு இருக்க பாருங்க. தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணி இங்கேருந்து தப்பிக்கிறேன்னு சீன் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெமன் மாதிரி புட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போகிற கேரக்டர்லாம் நான் இல்லை. அணுவா ஏண்டா வாழ்கிறோன்னு நீங்கள் வேதனைப்படுற அளவுக்கு நரகத்தில் இருக்க மாதிரி டார்ச்சர் பண்ணி கொள்ளுவேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஜே வில்லத்தனமாக பேசிட்டு இருக்கா. ஜேயோட அந்த குழந்தை முகம் தேவங் சுகா வயனுக்கு மட்டும்தான் இவங்க முன்னாடி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஒரு டெவல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவங்க 5 பேரும் வாயவே திறக்கல. கப்பு சிப்பன்னு அவங்க வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவளை கொஞ்சம் கோவப்படுத்தினாலும் இவங்களை பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ணுவா. அது அவங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி அவங்க அந்த டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. அதனால் வாயை மூடிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜே அவங்கள பார்த்துட்டு, பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும். தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை க்ரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்த வேர்ஸ்ட் டெசிஷனாக இருக்கும். ஜே அங்கேருந்து வெளில வரான். அப்போ ஜெமன் ஜேவை பார்த்துட்டு, என்ன பேசிட்டியா? அதுங்க இப்போயாவது கண்ட்ரோல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உனக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னு சொல்லு ஜெமன். பேசின உடனே கப்ப சிப்பன்னு வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. நீ நீ எல்லாம் என்ன கில்லரு? உனக்கு இவங்களை கூட ஹேண்டில் பண்ண தெரியலன்னா எப்படி ஜெமன்? இன்னும் இதை விட நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் எப்படி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஜே ஜெமனை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் என் வேலையை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட வேலை போட்டு தள்ளுறது தான், அவங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது கிடையாது. வந்த உடனே போட்டு தள்ளுங்கன்னா இன்னும் அவங்கள உட்கார வச்சு சேவகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? ஜெமன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசி என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு ஜெய் சொல்கிறா. ஜெமனும் சைலண்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமனை பார்த்துட்டு, சரி ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் 9 மணிக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். நான் சுகா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் லேட்டாக போனால் மேபி ஏதாவது டவுட் கூட வரலாம். அவ்வளோ சீக்கிரம் என் மேலே டவுட் வராது, பட் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜெமன் ஜேவை பார்த்துட்டு, அப்போ நீ சுகாவுக்கு பயப்படுறியா என்ன? தேவையில்லாமல் பேசாத ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே அங்கேருந்து போயிடுறான். ஜெமன் போகிற ஜேவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீ என்னதான் முறைச்சாலும் அவன்னா உனக்கு எந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஜே. நீ என்னதான் மற்றவங்க முன்னாடி இறக்கம் இல்லாதவளாக இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் முன்னாடி நீ எப்போவுமே குழந்தையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனும் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கே வந்து போயிடுறான். இப்போ ஜே ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேக வேகமாக உள்ளே போகிறான். சுகா ஹாலில் இருக்க சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அந்த வாசலையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜே உள்ளே வந்த உடனே ஜேவை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜே வேகமாக சுகா கிட்ட வந்துட்டு, சுகா நான் வந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட சொல்கிறா. அப்போ சுகா அவர் கையில் அந்த வாட்சை காட்டிட்டு, நீ 5 minutes லேட்டாக வந்திருக்க ஜே அப்படிங்கிறாரு.
ஜே சுகாவை பாவமாக பார்த்துட்டு, சுகா 5 நிமிஷம் தானே சுகா. ஜே உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். 5 minutes நீ லேட்டாக வந்திருக்கேன், ஸோ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. சுகா இதெல்லாம் அன்ஃபேர் சுகா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். 5 நிமிஷம் ஒரு பிரச்சனையா சுகா? ஆமாம் பிரச்சனை தான். ரூல் இஸ் எ ரூல். நீ லேட்டாக வந்தா நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். சரி என்ன பனிஷ்மெண்ட் சொல்லு. சாரின்னு 1500 முறை எழுதி கொடு. என்ன சுகா, என்ன சுகா இது? குழந்தைத்தனமாக இருக்கு. ஏதோ ஸ்கூல் குழந்தைக்கு இம்போர்ஷன் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்க. சாரின்னு 1500 தடவை எழுதுமா சுகா? நான் ஸ்கூலில் அசைன்மெண்ட் கூட எழுத மாட்டேன். அப்படி இருக்க என்ன போய் எப்படி சுகா? என்னாலலாம் முடியாது. இங்கே பாரு, ரூல் இஸ் ரூல். நான் சொன்னால் நீ செஞ்சுதான் ஆகணும். இதுலேருந்து தப்பிக்கலாம் முடியாது. ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி எழுதி கொடுக்குற வழியை பாரு. அப்போ தான் திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். டைம் கீப் அப் பண்ணுறதுல நீ ரொம்பவே லேசியாக இருக்க. அதுக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தேவைதான், பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறாரு. ஜே திரும்பி சுகாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. சுகாவும் ஜேவை திரும்பி பார்க்குறாரு. ஆனால் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாரு. ஜே தலையாக அடிச்சுக்கிறா. ஐயோ இவனை போய் நப்பண்ண பாரு, என்னமோ குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ இதை வேற உட்காந்து எழுதணுமா? கடவுளே, ஸ்கூல் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜே குழந்தை மாதிரி பவுட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆப்போசிட்டில் வர பிரியா ஜேவை பார்க்குறா. ஜே பவுட் பண்ணிட்டு ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ பிரியா ஜேவை பார்த்துட்டு, ஜே ஜே என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஜே என்ன ஆச்சு? ஏன் அப்படி இருக்க? உன் முகம் வாடி போன மாதிரி இருக்கு, என்னாச்சு? சுகா ஏதாவது சொல்லிட்டாரா என்ன? என்னாச்சு? என்ன சொன்னார்? ஏதாவது திட்டினாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னதான் ஆச்சு? அது அப்படின்னு வயன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. வயனுக்கு அது கேட்டதும் சிரிப்பு தான் வருது. என்ன 5 minutes லேட்டாக வந்தங்கிறதுக்காக 1500 டைம் இம்போர்ஷன் கொடுத்தாரா? இது கேட்குறதுக்கே சிரிப்பாக இருக்கு ஜே. என்ன ஸ்கூல் குழந்தைங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் உனக்கு கொடுத்துட்டு இருக்காரு? கேட்குறதுக்கே காமெடியாக இருக்கு. உனக்கு என் நிலமையை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கா வயன்? அப்படியெல்லாம் இல்லை ஜே. பட் இந்த மாதிரியெல்லாம் சுகா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு என்ன? சைல்டிஷாக இருக்கு ஜே. அவன் என்னை எப்போ பார்த்தாலும் குழந்தை மாதிரி தான் வயன் ட்ரீட் பண்ணுறாரு. அதான் பிரச்சனையே. பாரு 1500 தடவை நான் எழுதுனா என் கையை குட்டியாக போயிடும். இதெல்லாம் தேவையா சொல்லு? வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி குழந்தைத்தனமாக தான் எனக்கு எப்போவுமே பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இந்த தடவையாவது பரவாயில்ல, இம்போர்ஷன் எழுத சொன்னோம். 3 தடவைலாம் தோப்பு கண்ணு போட சொன்னோம் தெரியுமா? என்ன சொல்ற ஜே? எனக்கு இதெல்லாம் கேட்குறப்போ ஏதோ ஸ்கூல் டீச்சர் குழந்தை ஹோம்ஒர்க் எழுதுற நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. அவன் என்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறான் அவன். ஸோ க்யூட் இல்லை? இதில் என்ன இருக்குது க்யூட்டு? அவன் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா? எனக்கு அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணாத அப்பத்துலேருந்தே இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். சரி அப்போ கொடுத்தா ஓகே. இப்போ நான் அவன் லவ்வர் ஆனாலும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ஒரே அவமானமாக இருக்கு வயன். இதில் என்ன இருக்கு ஜே? அவர் இன்னொன்று குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. அதை நினச்ச நீ சந்தோஷம் தான் படணும். அதை விட்டுட்டு இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? சரி ஓகே விடு ஜே. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமா? இல்லை வேண்டாம். ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருந்தால் அதை கண்டுபிடிச்சானா அதுக்கு தனியாக பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதெல்லாம் வேண்டாம், நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு தீபா அவுட் பண்ணிகிட்டே அங்கேருந்து போகிறா. எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்கு. ஷிகா எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஜேவுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
வாயில சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.